Hi. In the Varo Saturday, we have two interesting webinars. At 10 a.m., the age of asset allocation, and at 12 p.m., from miles away to Kodishwari, exclusively for NRI women. நீங்க இந்த வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணனும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க, வெபினார்ல பார்க்கலாம். இந்தியாவின் ஐபிஓ பூம் 2025ல தான் ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு உறுதியா சொல்வேன். பட் இது வெறும் ட்ரெய்லர் தான். அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட 1.8 லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் மிகப்பெரிய மெகா ஐபிஓஸ் வரப்போகுது. இதில் முக்கியமான நிறுவனங்கள் ரிலையன்ஸ் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ், ஃப்ளிப்கார்ட், ஓயோ, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட், செப்டோ, இப்படி பல கம்பெனிஸ் ஐபிஓ பண்ண போகிறாங்க. ரிலையன்ஸினுடைய ஜியோ பிளாட்ஃபார்ம் 12 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் ஐபிஓ பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. குறைஞ்சபட்சம் ஒரு 5% விற்பாங்க. அப்போ 50,000 கோடி ரூபாய் அவங்க ரைஸ் பண்ணுவாங்க. அக்ரெசிவாக போய் 10% ரைஸ் பண்ணாக்கா அவங்களே 1.2 lakh crore ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். இப்படி பெரிய பெரிய நிறுவனங்கள் ஐபிஓ பண்ணும்போது நிச்சயமாக மார்க்கெட் பயங்கரமாக ப்ராடன் ஆகும், டீப்பன் ஆகுன்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. பட் ஐபிஓ என்பதே அடிப்படையில் என்ன? ஐபிஓ என்பது ஒரு நிறுவனம் புதிதாக சந்தைக்கு தன்னுடைய உண்மையான மதிப்பை டிஸ்கவர் பண்ணுறது. ஐபிஓவில் அவங்க நிர்ணயிக்கிற விலை அந்த நிறுவனத்துக்கான நியாயமான விலையா எந்த நேரத்திலும் இருக்காது என்பதை இந்த இடத்துல கோடிட்டு காட்டுறேன். இந்த ஃபேர் வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு குறியீடு. பட் ஐபிஓ பண்ணும்போது ஒரு நிறுவனத்தின் ஃபேர் வேல்யூ அந்த ஐபிஓ விலை அல்ல. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல தான் ஒரு நிறுவனத்துடைய ஃபேர் வேல்யூவும் ஐபிஓ வேல்யூவும் ஒன்றா அமையும். எனக்கு தெரிஞ்சு இது அமைஞ்சதே கிடையாது. எல்லா ஐபிஓலையுமே 2 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். ஐபிஓ பண்ணக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய ஒரு பங்கு விலை ஃபேர் வேல்யூவை விட கணிசமாக குறைவாக இருக்கலாம். உதாரணத்துக்கு டிசிஎஸ் ஐபிஓ சொல்லலாம். அல்லது அந்த நிறுவனம் ஐபிஓ பண்ணக்கூடிய அந்த ஒரு பங்கு விலை ஃபேர் வேல்யூவோட கணிசமாக அதிகமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு பேடிஎம் சொல்லலாம். நிறைய நிறுவனங்களுக்கு இந்த நியாயமான விலை குறைவாக இருக்கலாம் அல்லது கூட இருக்கலாம். பட் ஃபேர் வேல்யூவில் ஐபிஓ என்பது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கம்ப்ளீட்லி ராங். அது நடக்கவே நடக்காது. ஸோ இதை எப்படி ஃபேர் வேல்யூவில் ஐபிஓவை கொண்டு வர முடியும், யார் கொண்டு வர முடியும், அதுக்கு யார் பொறுப்பு என்ற விவாதங்கள் எல்லாமே முதலீட்டின் அடிப்படை புரிதல்கள் இல்லாத விவாதம். இது ஏன் அப்படின்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஐபிஓ நடக்குது இல்லையா, அது ஃபேர் வேல்யூவை கண்டுபிடிப்பதன் ஆரம்ப புள்ளி. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இட் இஸ் த பிகினிங் ஆஃப் த டிஸ்கவரி ஆஃப் ஃபேர் வேல்யூ. அந்த ஆரம்ப புள்ளியிலிருந்து நம்ம வணிகம் செய்து 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 மாதங்களில் ஒரு குவார்டர்லி ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறுவனம் சொல்லக்கூடிய வருங்கால கைடன்ஸை பார்த்துட்டு அதை வச்சு அனலிஸ்ட் பண்ணுற எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங்கை பார்த்துட்டு ஃபேர் வேல்யூ ஸ்லோவாக டிஸ்கவர் ஆகும். இது ஒரு காலாண்டில் கூட சரியாக நிர்ணயிக்கப்படும் என்று சொல்லிவிட முடியாது. ஒரு சிம்பிளான பிஸ்னஸில் ஃபேர் வேல்யூ ஈஸியாக டிஸ்கவர் ஆகிடும். பட் டிஃபென்ஸ் போன்ற ஒரு காம்ப்ளெக்ஸான இண்டஸ்ட்ரியில் ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேர் வேல்யூ உங்களால் ஒரு குவார்டர்லி ரிசல்ட் பார்த்து சொல்ல முடியாது. ஒரு 3-4 குவார்டர்லி ரிசல்ட் பார்த்த அப்புறம் தான் இந்த நிறுவனத்துக்கிட்ட இதை தான் எதிர்பார்க்கணும் அப்படின்ற ஒரு புரிதலே நமக்கு வரும். அதுக்கப்புறம் ஃபேர் வேல்யூ டிஸ்கவர் ஆகும். இடையில் நடக்கும் வணிகம் எல்லாமே அந்த ஃபேர் வேல்யூவை கண்டுபிடிக்கும் ஒரு டிராவல்ல, ஒரு ஜேர்னியில் நடக்க வேண்டிய அத்தியாவசிய நிகழ்வுகள். அந்த ட்ரேடிங் இல்லாமல் அந்த ஃபேர் வேல்யூ டிஸ்கவர் ஆகாது. ஸோ லிஸ்டிங்கில் வேலை கீழே போயிடுச்சுனோ மேலே போயிடுச்சுனோ பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வெறும் டைம் பாஸ். நான் நிறைய வீடியோஸில் நான் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் இதை நினைக்கிறது என்னன்னாக்கா, நான் ஏதோ ஒரு ஐடியாலஜிக்கலாக ஒரு கருத்தியல் ரீதியாக இதை சொல்கிறேன் அப்படின்னு. இல்லவே இல்லை. எனக்கு இந்த ஃபேர் வேல்யூ டிஸ்கவர் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு வேலிடேஷன் வரணும்.
அந்த ஃபேர் வேல்யூ டிஸ்கவர் ஆயிடுச்சுன்னு வேலிடேஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு அந்த கம்பெனி அட்ராக்டிவாக தெரிஞ்சால் தாராளமாக அந்த கம்பெனியை நான் வாங்க ரெடியாக இருப்பேன். ஸோ அந்த ஐபிஓலேருந்து அந்த ஃபேர் வேல்யூ டிஸ்கவர் ஆகும் தருணம் வரை நடக்கும் லாப நஷ்ட வணிகத்தை நான் மற்றவங்களுக்கு விட்டுறேன், அவ்வளவுதான். எனக்கு அது வசதியாக இருக்கிறது. வேறஸ் இன்னைக்கு இந்திய சந்தையில் இருக்கக்கூடிய 99 விழுக்காடு முதலீட்டாளர்களுக்கு அந்த ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்கும் ப்ராசஸ்லயே லாபம் இருக்கிறது என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உதாரணத்துக்கு சமீபத்தில் 2 ஐபிஓ, பிசிக்ஸ் வாலா, க்ரோ, 2 ஐபிஓவுக்கும் பயங்கர எதிர்ப்பு. அதுக்கு முன்னாடி லென்ஸ்கார்ட் ஐபிஓ, அங்கேயும் எல்லா இன்ஃப்ளூயன்சரும், எல்லா மீடியா பர்சன்ஸும், எல்லா டிவி ஆங்கரும் லென்ஸ்கார்ட்டுக்கு அகைன்ஸ்டா பேசினாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இவங்களுக்கு அந்த நிறுவன மதிப்பு அதிகம் என்று தோன்றுகிறது, அதன் அடிப்படையில் அந்த ஐபிஓ ஃபெயில் ஆகணும். நடந்தது என்ன? அப்படி எதுவுமே நடக்கல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 99 விழுக்காடு முதலீட்டாளர்களுக்கு இந்த ஃபேர் வேல்யூவை கண்டுபிடிக்கும் அந்த ப்ராசஸ்லேயே லாபம் அடைய முடியும் என்று உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை உடைந்தால்தான் ஒரு ஐபிஓ ஃபெயில் ஆகும். இப்போது அதற்கான சூழல் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். நம்ம நினைக்கிறதெல்லாம் மார்க்கெட் நினைக்கணும்னு எதிர்பார்க்கிறது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. மார்க்கெட்டுக்கு என்று ஒரு தனி மனம் இருக்கிறது. அந்த மனத்தின்படிதான் முதலீட்டாளர்கள் தங்களுடைய குறுகிய கால நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வார்கள். அந்த வகையில் தான் இப்ப இருக்கக்கூடிய ஐபிஓ பூமியை நான் பார்க்கிறேன். இதுக்காக நான் போய் க்ரோல ஐபிஓல அப்ளை பண்ணோமா, அல்லது லிஸ்டிங்ல ஒரு சின்ன பிரீமியம்ல தானே லிஸ்ட் ஆச்சு, வாங்கிட்டு 2 நாள் கழிச்சு அதை 190க்கு விற்கணுமானா நான் அதை செய்ய மாட்டேன். எனக்கு அது நடக்கும்னு தோணினால் கூட நான் செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் ஒரு இன்வெஸ்டராக. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேர் வேல்யூ டிஸ்கவர் ஆயிடுச்சு, இதுதான் நிறுவனத்தின் நியாயமான மதிப்பு அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், நமக்கு ஒரு தெளிவு வருது, சந்தைக்கும் அந்த தெளிவு இருக்கிறது. இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு இப்போது ஐபிஓ நேரத்தில் இருந்த கிராக்கி இல்லை, யாரும் அது பின்னாடி ஓடலை, அப்போ நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த பாயிண்ட்ல தான் நான் ஒரு நிறுவனத்தை முதலீட்டு பார்வையோடு பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி அகடமிக்காக அந்த நிறுவனத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கும் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்கும் தான் நான் இந்த ஐபிஓ காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்வேன். என்னுடைய கருத்துக்கள் எல்லாமே நிறுவனங்களுக்கு அகைன்ஸ்ட் கிடையாது, ஐபிஓ மதிப்பீட்டுக்கு அகைன்ஸ்ட் கிடையாது, ஐபிஓ நியாயமான விலையில் தான் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு கிடையாது. ஏனென்றால் அது நடக்கவே நடக்காது. இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம அந்த காலகட்டத்தை எப்படி செலவிட வேண்டுமோ அப்படிதான் செலவிட வேண்டும். இப்ப வரப்போற ஐபிஓ எல்லாம் நியாயமான மதிப்புல வருமானா நிச்சயம் வராது. பட் துணிந்தவன் குறுகிய காலத்தில் பணம் பண்ணுவான், துணிவில்லாதவன் வெயிட் பண்றதுதான் பெட்டர். துணிந்தவன் தோல்வியை சந்திக்கவும் ரெடியா இருக்கணும். ஏன்னா எல்லா ஐபிஓவும் தன்னுடைய ஐபிஓ பிரைஸுக்கு மேல போகணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல ஐபிஓ பிரைஸுக்கு மேல போயிட்டு அதுக்கப்புறம் ஐபிஓ பிரைஸ்ல ஒரு கணிசமான பகுதியை இழந்து கிட்டத்தட்ட 2/3 கூட இழக்கலாம். எப்போ? ஐபிஓல இருந்து லிஸ்டிங்க்கு டபுள் ஆயிட்டு கூட. அதுக்கு மிக முக்கியமான ஒரு உதாரணம் ஜொமேட்டோ. அந்த 2/3 ஆஃப் ஐபிஓ பிரைஸை இழந்த பிறகு கூட அந்த மதிப்பீட்டிலிருந்து 10 மடங்கு அதிகரிக்கலாம். அதுக்கும் ஜொமேட்டோ உதாரணம். இது எல்லாமே பிரைஸ் டிஸ்கவரி. ஆனா ஃபேர் வேல்யூ ஆஃப் ஜொமேட்டோ நம்ம இன்னி வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை. மிகப்பெரிய முதலீட்டு உலகின் டீன் ஆஃப் வேல்யூவேஷன் சொல்லக்கூடிய அஸ்வத் தாமோதரன் போன்றவர்கள் கூட அந்த நிறுவனத்துடைய மதிப்பை கண்டுபிடிப்பதில் சிரமப்படுகிறார்கள். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஐபிஓ மழை வரப்போகிறது, இன்னும் பல நிறுவனங்கள் வரப்போகின்றன. மக்கள் தொடர்ந்து ஏகோபித்த ஆதரவு ஐபிஓ கொடுக்கறதுக்கு காரணம் அந்த ஐபிஓல அப்ளை பண்ணா அதுக்கப்புறம் சில நாட்கள்லேயே அந்த ஐபிஓ பண்ண நிறுவனத்தின் ஒரு பங்கு விலை கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது விலை கூடும் என்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் நடக்கக்கூடிய முதலீடை தவிர சரியான மதிப்பீடு இதுதான் என்று ஐபிஓவின் விலையை பார்த்து யாரும் நினைத்து மதிப்பிடுவதில்லை, முதலீடு செய்வதாக எனக்கு தெரியவில்லை. ஸோ இது பற்றி பெரிய கருத்துக்களை சொல்பவர்களும் பயங்கரமா லெக்சர் அடிக்கிறவங்களும் இதை புரிந்து கொண்டால் நல்லது. ஒரு முதலீட்டான நீங்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும்? இது எனக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்க உங்களை கேட்டுப்பீங்க. வேணும்னு தோணுச்சுன்னா நீங்க ஐபிஓல அப்ளை பண்ணுவீங்க, வேணான்னு தோணுச்சுன்னா என்ன மாதிரி அகடமிக்கா
கம்பெனி எப்படி, நல்ல கம்பெனியா, பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்கு, நல்ல பிஸ்னஸ் மாடலா, கேஷ் ஃப்ளோஸ் எப்படி இருக்கு, நல்ல கேஷ் ஃப்ளோவா, சேல்ஸ் growth எப்படி இருக்கு, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, ப்ராஃபிட்டபிலிட்டி அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் அது எப்படி இருக்கு, அது நமக்கு பிடிக்கிறதா, இப்படி நம்ம அப்ரிசியேஷனை டெவலப் பண்ண முடியும். அப்ரிசியேஷனை டெவலப் பண்ற எல்லா இடத்துலையும் நம்ம முதலீடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஐபிஓ பூம் டெஃபினட்டா நம்முடைய நிறுவனம் சார்ந்த புரிதல்களையும் அது சார்ந்த ஒரு அப்ரிசியேஷனையும் வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு விருப்பப்பட்டால் ஐபிஓவில் நீங்கள் அப்ளை பண்ணி தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.